வணக்கம். இது ஸ்டார் அகாடமி வழங்கும் பிருகத் பராசர ஹோர சாஸ்திரம் மூலமும் உரையும். என் பெயர் சாம்பசிவம். நாம் இன்று முதல் இந்த 19வது அத்தியாயம், 6ஆம் பாவகத்தை பற்றிய அத்தியாயத்திற்குள் நாம் செல்ல இருக்கிறோம். இதுவரை நாம் 5 பாவகங்கள் வரை, ஒவ்வொரு பாவகத்திலும் எந்த விதமான தன்மைகள் இருந்தால் எந்த பலன்கள் இருக்கும் என்பதை பார்த்து இன்று முதல் இந்த 6வது அத்தியாயத்திற்குள் செல்வோம். பராசரர் இந்த பாவகங்களை பற்றிய முன்னுரை அத்தியாயத்தில் 6ஆம் பாவகத்தை நமக்கு அறிமுகம் செய்யும் பொழுது, மாதுலாந்தக சங்கானாம் சத்ரும்ஸ்சைவ பிரணாதிகான், அதே போல சபத்னி மாதரம் போன்றவர்களை எல்லாம் நாம் இந்த 6ஆம் பாவகத்தில் இருந்து அறியலாம் என்பதாக சொல்லியிருந்தார். இந்த ஆதிபத்தியங்கள் என்ன என்ன என்பதை ஆராயும் பொழுது, மாதுல என்றால் மாமா, அந்தக என்றால் நமக்கு வருகின்ற இறப்பு அல்லது அதை பற்றிய தகவல், அந்தகன் என்றால் யமன் என்பதாக பொருள் கொள்ளலாம். எனவே இறப்பு அல்லது இந்த இறப்பு தருகின்ற தன்மை என்பதாக இந்த 6ஆம் பாவகம் சொல்கிறது. அதே போல சத்ரு என்பால் எதிரி, எனவே எதிரிகளை பற்றிய தன்மை. விரண என்ற சொல்லுக்கு புண்கள், காயங்கள், வெட்டு என்பதையெல்லாம் பொருள் கொள்ளலாம். எனவே அந்த விரண என்று சொல்லப்படுகின்ற அது போன்ற உடலில் ஏற்படுகின்ற காயங்கள், தன்மைகள் போன்றவற்றையெல்லாம். அதே போல உறவுகளை பார்க்கும் பொழுது இது 4ஆம் பாவத்திற்கு 3ஆம் பாவகம் என்பதால் சித்தி, அதாவது அப்பாவின் 2வது மனைவி என்பதாக கூட இதை பொருள் கொள்ளலாம். எனவே இது 7க்கு 9வது பாவகமாக வரும். எனவே இதை அப்பாவிற்கு 2வது மனைவி அல்லது 4ஆம் பாவகத்திற்கு 3வது வீடு என்பதால் எப்படி மாமா என்று சொல்கிறோமோ அதே போல அப்பாவின் 2வது மனைவி என்பதாகவும் இதை தேடலாம் என்பதாக இந்த முன்னுரை விளக்கம் சொல்கிறது. எனவேதான் நாம் பொதுவாக வாழ்வியல், அதே போல தமிழ் சினிமாக்களில் கூட பார்க்கும் பொழுது இந்த அப்பாவின் 2வது மனைவி என்பது அந்த குழந்தையை தொல்லைப்படுத்துவது, கொடுமைப்படுத்துவதாக திரைப்படங்கள் வருவதை கூட பார்க்கிறோம். எனவே இதுவும் 6ஆம் பாவகத்திற்கான ஒரு தன்மையை இந்த திரைப்படங்கள் ஒரு விதமாக உருவகப்படுத்துகின்றன என்பதாக கூட நாம் இதை புரிந்து கொள்ளலாம். எனவே இது போல இந்த பலவிதமான ஆதிபத்தியங்களை இந்த 6ஆம் பாவத்திற்கு பராசரர் சொல்லியிருந்தார். இதில் இந்த மொழிபெயர்ப்பில் உள்ள பிரச்சனை என்னவென்றால், இந்த மாதுல அந்தக என்ற அந்த ஒரு சொல்லை மாதுல அந்தக என்பதாக சேர்த்து பார்த்து மாமாவிற்கான இறப்பு பற்றிய தகவல் என்பதாக, அந்தக என்றால் யமன், மாதுல என்றால் மாமா, எனவே மாதுல அந்தக என்பதாக சொல்லி மாமாவிற்கான இறப்பு என்பதாக இதை புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் இது மாமாவை பற்றிய பாவகம், மாமாவின் இறப்பு பற்றிய பாவகம் இல்லை. ஏனெனில் இது 4ஆம் பாவத்திற்கு 3ஆம் பாவகம் என்பதால் இது மாமாவை பற்றி சொல்லும். எனவே மாமாவின் இறப்பு என்பதை பார்க்கும் பொழுது இந்த 6ஆம் பாவத்திற்கு 2 மற்றும் 7ஆம் பாவகங்களை தேட வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது 6ஆம் பாவத்திற்கு 2வது பாவகமாக 7ஆம் பாவகம் வரும். 6ஆம் பாவகத்திற்கு 7ஆம் பாவகமாக 12ஆம் பாவகம் வரும். எனவே 7 மற்றும் 12ஆம் பாவகங்களே மாமாவிற்கான இறப்பு என்பதாக நாம் தேட முடியும். ஆனால் எனவே இந்த மாதுல என்பதையும் அந்தக என்பதையும் நாம் தனித்தனியாக பார்த்து இது இறப்பு வருகின்ற விதத்தை பற்றியும் மாமாவை பற்றியும் பேசுகிறது என்பதாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை இந்த முன்னுரை விளக்கத்திலும் நாம் பேசியிருக்கிறேன். எனவே பொதுவாக நாம் இந்த 6ஆம் பாவகத்தை பற்றி பல்வேறு விதமாக கவலை கொள்வதால் இந்த பாவகத்தை அது போன்ற ஒரு கவலையில் துவங்காமல் மாமா என்ற ஒரு அருமையான உறவு என்பதை பற்றி இந்த பாவகம் சொல்கிறது என்ற புரிதலுடன் வாருங்கள் நாம் இந்த பதிவிற்குள் செல்வோம். வாருங்கள், இந்த அத்தியாயத்தின் முதல் 2 ஸ்லோகங்களை பார்ப்போம். இந்த 2 ஸ்லோகங்களும் திரு கிரீஷ் சந்த் சர்மா அவர்களுடைய நூலில் இருக்கிறது. அதுபோலவே இது மற்ற நூல்களில் இந்த முதல் ஸ்லோகம் என்பது காண கிடைக்கவில்லை. இந்த 2வது ஸ்லோகத்திற்கு வெவ்வேறு விதமான வடிவங்கள் மற்ற நூல்களில் இருக்கின்றன.
எனவே அதை அடுத்த பக்கத்தில் பார்ப்போம். இந்த முதல் ஸ்லோகம் என்பது கிரீஷன் சர்மா, சந்தானம் இவர்களுடைய நூல்களில் இந்த முதல் ஸ்லோகம் கிடைக்கிறது. அத விப்ர ஃபலம் பக்ஷ்யே ஷஷ்டபாவ சமுத்பவம் தேஹே ரோக விரணாதயம் தத் ஸ்ரூயதாம் ஏக சேதசா ஷஷ்டாதிபக ஸ்வகேஹே வா தேஹே வா அப்யஷ்டமே ஸ்திதஹ ததா விரணா பவேத் தேஹே ஷஷ்டராசி சமாக்ஷ்ரிதே. அத, எனவே இப்பொழுது இனிமேல் விப்ர ஞானத்தில் உயர்ந்தவரே, ஃபலம் பக்ஷ்யே பலன்களை சொல்கிறேன். ஃபலம் என்ற சொல்லுக்கு பலன்கள் என்ற பொருள் வரும். வக்ஷ்யே என்றால் சொல்கிறேன். ஷஷ்டபாவ, ஷஷ்ட என்பது 6ஐ குறிக்கிறது. எனவே 6ஆம் பாவக. சம் உத்பவம், இந்த உத்பவம் என்ற சொல்லுக்கு ஏற்படுகின்ற என்ற பொருள் வரும், அல்லது அதிலிருந்து தோன்றுகின்ற என்ற பொருள் வரும். ச என்ற அந்த சம் என்ற அந்த அடைச்சொல், இது முழுமையாக என்ற பொருள் வரும். எனவே முழுமையாக ஏற்படுகின்ற, அதனுடைய முழுமையான தன்மைகளை என்பதாக புரிந்து கொள்ளலாம். தேஹே உடலில், ரோக விரண் ஆதயம் தத், ரோக என்றால் நோய், எனவே தான் ரோகி என்பதாக கூட தமிழில் அந்த சொல் பயன்படுகிறது. ஆனால் ரோகி என்பது ஒரு சமஸ்கிருத சொல். ரணம் என்பதாக இந்த விரண் என்பதை தமிழில் நாம் மாற்றி எழுதிக் கொள்கிறோம். இதுவும் ஒரு சமஸ்கிருத சொல். இந்த ரணம் என்றதற்கான அல்லது விரண் என்ற அந்த சொல்லுக்கு புண்கள், காயங்கள் என்பதாகவே தமிழில் நாம் பொருள், சரியான தமிழ் சொல் என்பது புண்கள் என்பதாக இருக்கும். எனவே அந்த விரண் ஆதயம், இந்த ஆதி என்ற சொல் வரும் பொழுது அது போன்ற என்ற தன்மைகள், அது போன்ற வரிசையில் வருகின்ற நோய், புண்கள், காயங்கள், வெட்டுகள் என்பதாக அது போன்ற உடலில் ஏற்படுகின்ற தன்மைகளை ஆதயம் தத் அவையே ஸ்ரூயதாம் கூர்ந்து கேளுங்கள். ஏக சேதசா, சேத்தன என்ற சொல்லுக்கு சிந்தனை என்ற பொருள் வரும். எனவே ஒரு நிலைப்பட்ட சிந்தையுடன், கூர்ந்து என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். ஷஷ்ட அதிபக, 2வது ஸ்லோகம், 6ஆம் பாவக அதிபதி. ஸ்வ கேஹே வா, ஸ்வ என்றால் சொந்த, நம் தமிழில் இதை சுய என்பதாக மாற்றி எழுதிக் கொள்கிறோம். கேஹே என்றால் சென்றிருந்தால், எனவே சொந்த ராசியில் சென்றிருந்தால், தன் வீட்டில் சென்றிருந்தால், வா என்ற சொல்லுக்கு இப்படி இருந்தாலோ அல்லது அப்படி இருந்தாலோ என்பதாக அந்த ஆப்ஷன் என்பதை சொல்கின்ற வா என்ற சொல். எனவே அப்படி சென்றிருந்தாலோ, தேஹே வா, தேஹே அல்லது தேக என்ற சொல்லுக்கு லக்னம் என்ற பொருள் வரும். எனவே லக்னம் என்பது மீண்டும் மீண்டும் பராசர உடல் என்பதை பற்றி பேசுகிறது என்பதை பலமுறை சொல்லியிருக்கிறார். எனவே எதெல்லாம் நாம் உடலை வைத்து பார்க்கிறோமோ அதையெல்லாம் லக்னத்தை வைத்து பார்க்க வேண்டும். எனவே தேஹே வா லக்னத்திலோ, அபி அஷ்டமே ஸ்திதக, அஷ்டம என்றால் 8ஆம் பாவகம், அதில் இருந்தாலோ, ஸ்திதக ஸ்திதி என்பதாக அதையும் தமிழில் சில பேர் பயன்படுத்துவதை பார்க்க முடிகிறது. இருந்தால், ததா அப்பொழுது, விரணா பவேத் புண்கள் உருவாகும். பவேத் என்ற சொல்லுக்கு உருவாகும், இருக்கும் என்ற பொருள் வரும். விரண புண்கள் அல்லது காயங்கள், வெட்டுகள். தேகே உடலில், ஷஷ்டராசி 6ஆம் ராசி, ஷமாக்ஸ்ரிதே அமைந்திருக்கின்ற இடம் என்பதாக இந்த ஸ்லோகங்களின் பொருள், சொற்களின் பொருள் இருக்கிறது. எனவே இந்த விளக்கம் என்பதை பார்க்கும் பொழுது முதல் ஸ்லோகம் என்பது மிகவும் எளிமையான ஒன்று. இது ஒரு துவக்க ஸ்லோகம். இப்பொழுது நான் 6ஆம் பாவக பலன்களை சொல்கிறேன் மைத்ரேயரே. எனவே இதில் உள்ள பலன்கள் முக்கியமானவை. உடலில் ஏற்படுகின்ற நோய், புண்கள் போன்ற தன்மைகளையே சொல்கின்றன. எனவே இதை பற்றி நான் சொல்ல நீங்கள் ஒருநிலைப்பட்ட சிந்தனையுடன் கூர்ந்து கவனிங்கள் என்பதாக மைத்ரேயரை நோக்கி சொல்வதாக இந்த முதல் ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. இந்த 2வது ஸ்லோகத்தை சற்றே உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஷஷ்டாதிபக, இந்த 6ஆம் அதிபதி எந்தெந்த இடத்தில் இருந்தால் என்பதாக ஒரு 3 வீடுகளை பராசரர் இந்த இடத்தில் சொல்கிறார். ஒன்று, 6ஆம் பாவகாதிபதி தன் சொந்த வீட்டில் இருக்கலாம், அல்லது லக்னத்தில் இருக்கலாம், அல்லது 8ஆம் பாவகத்தில் இருக்கலாம். இந்த சொந்த வீடு என்பதை நாம் 6ஆம் பாவகத்திலேயே என்பதாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை 6ஆம் பாவகாதிபதி இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகமாக இருந்து
அது 6ஆம் பாவகம் ஆகாத இன்னொரு பாவகத்தில் இருந்தால் இந்த விதி பயன்படாது என்பதையும் நாம் இங்கு பார்க்க வேண்டும். எனவே இது சொந்த வீடு என்பதை நாம் ஆட்சி என்பதாக பொருள் கொள்ளாமல் அந்த 6ஆம் பாவகத்திலேயே இருந்தால் என்பதாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இப்பொழுது தனுசு லக்னம் என்று கொள்ளும் பொழுது சுக்கிரன் 6 மற்றும் 11ஆம் இடத்திற்கு அதிபதியாக வரும். சுக்கிரன் ரிஷபத்தில் இருந்தால் இந்த விதி பயன்படும். சுக்கிரன் ஒருவேளை துலாத்தில் இருந்தால் இந்த விதி பயன்படாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே 6ஆம் பாவகாதிபதி அதனுடைய சொந்த வீட்டிலோ, அதாவது 6ஆம் பாவகத்திலோ ஆட்சியாக இருந்தாலோ, லக்னத்தில் இருந்தாலோ அல்லது 8ஆம் பாவகத்தில் இருந்தாலோ, இந்த 3 விதியில் ஏதேனும் ஒன்று பொருந்தி இருந்தால் அவரது உடல் இந்த காலபுருஷ தத்துவப்படி அவருடைய 6வது பாவகம் அல்லது 6வது ராசி எந்த ராசி வருகிறதோ, எனவே மேஷம் என்பது தலையை குறிக்கும் என்பதில் தொடங்கி மீனம் என்பது பாதங்களை குறிக்கும் என்பது வரை நாம் இந்த காலபுருஷ தத்துவப்படி எந்தெந்த உடல் பாகங்கள் என்பதை இந்த பிருகத் பராசர ஹோரசாஸ்திர விளக்கங்களில் பார்த்திருந்தோம். எனவே அதுபடி இந்த லக்னத்திற்குரிய 6வது பாவக ராசி எந்த காலபுருஷ தத்துவப்படி எந்த உடல் பாகத்தை குறிக்கிறதோ அந்த உடல் பாகத்தில் இவருக்கு புண்கள் உருவாகும் என்பதாக இந்த 2வது ஸ்லோகம் சொல்கிறது. எனவே 6ஆம் பாவகாதிபதி 6லேயே இருக்கலாம், லக்னத்தில் இருக்கலாம் அல்லது 8ல் இருக்கலாம். அப்படி இருந்தால் அந்த 6ஆம் பாவகம் அல்லது அந்த 6வது பாவகம் இருக்கின்ற ராசி காலபுருஷ தத்துவப்படி எந்த உடல் பாகத்தை குறிக்கிறதோ அந்த உடல் பாகத்தில் புண்கள் உருவாகும் அல்லது புண்கள் இருக்கும் அல்லது காயங்கள் ஏற்படும் என்பதாக இந்த 2வது ஸ்லோகம் சொல்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த 2வது ஸ்லோகத்திற்கு பலவிதமான சில வேறுபாடுகள் ஒவ்வொரு மூலநூல் பிரதிக்கும் இருக்கிறது. அதை நாம் அடுத்த பக்கத்தில் பார்ப்போம். இந்த பக்கத்தில் நாம் ஹிந்தியில் உள்ள 3 முக்கியமான அல்லது 4 தாராச்சந்திரா, அதே போல கிரிதாரிலால், எனவே இந்த 4 முக்கியமான நூல்களில் இந்த சென்ற பக்கத்தில் பார்த்த 2வது ஸ்லோகம், அந்த ஸ்லோகம் திரு கிரீஷன் சர்மா மற்றும் சந்தானம் அவங்களுடைய நூலில் இருந்தது. இந்த அதே ஸ்லோகத்தை இந்த மற்ற 3-4 ஹிந்தியில் உள்ள நூல்கள் வெவ்வேறு விதமாக எழுதியிருக்கின்றன. எனவே இது அச்சில் வந்த பிழையா அல்லது பிரதி எடுப்பதில் வந்த பிழையா அல்லது இது ஒரு இடைச்சர்களா என்ற கேள்விக்குள் நாம் இங்கு போக வேண்டாம். எனவே அதை நான் ஏற்கனவே சொன்னது போல ஆராய்வது என்பது மிகவும் கடினமானது. எனவே இது முதன்மையாக இந்த ஸ்லோகங்கள் நாம் இது எழுதப்படவில்லை, மனப்பாடம் செய்யப்பட்டு பிறகு ஒரு நீண்ட காலத்திற்கு பிறகே இந்த ஸ்லோகங்கள் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அப்படி எழுதப்பட்டிருக்கும் பொழுது அதை படித்தவர் நிச்சயமாக ஒரு ஜோதிடராக இருந்திருப்பார். எனவே அந்த ஜோதிடர் தனக்கு மனதில் இருக்கின்ற அந்த பாடத்தை பிரதி எடுத்திருப்பார். எனவே அந்த பிரதி எடுக்கும் பொழுது அவருக்கு எவ்வளவு தூரம் அந்த நினைவாற்றல் என்பது இருந்தது என்பதை பொறுத்து அந்த பிரதி எடுப்பது என்பது அந்த மூல ஸ்லோகத்திற்கு பொருந்தி இருக்கும். அதே போல ஒரு பிரதி என்பதை எடுத்த பிறகு அதை மறு பதிவு என்பதை செய்யும் பொழுது மீண்டும் ஒருவர் அதை எழுதியிருப்பார். அப்படி எழுதியவர் ஒரு ஜோதிடராக இருந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எனவே அதை அவர் பிரதி எடுக்கும் பொழுது அதில் சில மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கலாம். அதே போல ஓலையில் எழுதியிருக்கும் பொழுது அந்த ஓலை என்பது ஏதேனும் பாதிக்கப்பட்டு அல்லது இங்கேனும் அங்கெங்கும் உடைந்து அல்லது ஏதேனும் கரையான் போன்றவை எல்லாம் மாறித்து சில சொற்கள் என்பதும் மாறியிருக்க வாய்ப்பிருக்கிறது. எனவே இந்த வேறுபாடுகள் என்பதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கக்கூடும். எனவே இதை ஆராய்ந்து எது சரியான மூலநூல் விளக்கம் என்பதை மொழி தெரிந்தவர்கள் மட்டுமே ஆராய்ந்து இதை உறுதிப்படுத்த முடியும். என்னால் அதை செய்ய முடியாது. ஆனால் நாம் இது போன்ற வேறுபாடுகள் இருக்கின்றன என்பது தெரிந்து கொண்டால் நாம் ஜோதிட விதிகளை ஜாதகங்களில் பயன்படுத்தி பார்த்து எந்த விதி பொருந்தி இருக்கிறது என்று பார்த்து அதை மட்டும் நாம் தேர்வு செய்து கொள்ள முடியும். அதனால்தான்
நான் இந்த அனைத்து விதமான ஸ்லோகங்களையும் ஒரு சேர உங்களுக்கு தர முயற்சிக்கிறேன். எனவே இந்த பதிவின் நோக்கம் என்பது ஒரு இதெல்லாம் இருக்கிறது பிருகத் பராசர ஹோர சாஸ்திரத்தில் என்பதாக சொல்லி கடந்து போகுவதற்காக இந்த பதிவு என்பது செய்யப்படவில்லை. நாம் அனைவரும் பிருகத் பராசர ஹோர சாஸ்திரத்தை முழுமையாக தெரிந்து கொண்டு அதில் உள்ள ஸ்லோகங்களை தெளிவாக ஆராய்ந்து பிறகு நாம் அதை பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் நாம் இந்த பதிவுகளை ஆராய்வதால் நான் அனைத்து விதமான ஸ்லோகங்களையும் தர முயற்சிக்கிறேன். எனவே இது எது சரியானது என்பதை நாம் தொடர்ந்து ஆராய்ந்து பார்த்தால்தான் நம்மால் ஒரு முடிவிற்கு வர முடியும். வாருங்கள், ஸ்லோகம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். பாபக ஷஷ்டாதிபோ யத் கேஹே லக்னே வா அஷ்டமே ஸ்திதக ததா விரணோ பவேத் தேஹே ஷஷ்டராசி சமாக்ஷ்ருதே என்பதாக திரு சுரேஷ் சந்திர மிஸ்ரா என்பவருடைய நூலில் உள்ள ஸ்லோகம் சொல்கிறது. தாராச்சந்திரா மற்றும் கிரிதாரி லால் என்ற 2 வெவ்வேறு புத்தகங்கள் ஷஷ்டாதிபோ அபி பாபஷ்சேத் தேஹே வா அஷ்டமே ஸ்திதக ததா விரணோ பவேத் தேஹே கர்மஸ்தானே அப்யயம் விதிஹி. எனவே இந்த ஷஷ்டராசி சமாக்ஷிதே என்பதற்கு பதிலாக கர்மஸ்தானே அப்யயம் விதிஹி என்பதாக மாற்றப்பட்டுள்ளது. அடுத்ததாக ஷஷ்டாதிபோ அபி பாபஸ்சேத் தேஹே வா அஷ்டமே ஸ்திதக ததா விரணோ பவேத் தேஹே ஷஷ்டஸ்தானே அப்யயம் விதிஹி. இந்த கர்மஸ்தானே என்பது மீண்டும் ஷஷ்டஸ்தானே என்பதாக மாறியிருக்கிறது. இந்த ஸ்லோகங்களில் உள்ள சொற்களின் என்ன பொருள் என்று பார்க்கும் பொழுது, பாபக ஒரு இயற்கை பாவர். எனவே சென்ற ஸ்லோகத்தில் 6ஆம் அதிபதி பாபராக இருக்க வேண்டும் அல்லது சுபராக இருக்க வேண்டும் என்பதாக அந்த சென்ற பக்கத்தில் பார்த்த 2வது ஸ்லோகம் சொல்லவில்லை. 6ஆம் அதிபதி 6ஆம் பாவத்தில் இருக்கலாம், லக்னத்தில் இருக்கலாம் அல்லது 8ஆம் பாவத்தில் இருக்கலாம். அப்படி இருந்தால் 6ஆம் ராசி அல்லது 6ஆம் பாவகம் காலபுருஷ தத்துவப்படி எந்த உடல் பாகத்தை குறிக்கிறதோ அதில் புண்கள் இருக்கும் என்பதாக அந்த சென்ற பக்கத்தில் பார்த்த ஸ்லோகம் சொல்கிறது. ஆனால் இந்த ஸ்லோகம் அந்த 6ஆம் பாவகாதிபதிக்கு ஒரு குறிப்பிட்ட தன்மையை சொல்கிறது. எனவே அது ஒரு இயற்கை பாவராக இருக்க வேண்டும் என்பது முதல் நிபந்தனை. சுபராக இருந்தால் இந்த விதி பொருந்தாது என்பதாக ஒரு குவாலிஃபயர் என்பதை சேர்க்கிறது. எனவே பாபக ஒரு இயற்கை பாவர், ஷஷ்டாதிபோ 6ஆம் பாவகாதிபதியாகி, கேஹே லக்னே லக்னத்தில் சென்றிருந்தால், வா அஷ்டம சம்ஸ்திதே அல்லது 8ஆம் பாவகத்தில் இருந்தால், ததா அப்பொழுது விரணோ புண்கள், பவேத் தேஹே உடலில் உருவாகும், ஷஷ்ட ராசி 6ஆம் ராசி, சமாக்ஷ்டிதே குறிக்கின்ற அல்லது காட்டுகின்ற. இந்த இடத்தில் இந்த முதல் ஸ்லோகம் முதல் சொற்களின் பொருளை பார்ப்போம். அதன் பிறகு இந்த ஸ்லோகம் சொல்கின்ற வேறுபாட்டை பார்ப்போம். அடுத்ததாக 2வது ஸ்லோகம் ஷஷ்டாதிபோ அபி பாபஸ்சேத் தேஹே. எனவே 6ஆம் அதிபதி பாபஸ்சேத் பாவராக இருந்து, தேஹே வா லக்னத்திலோ, அஷ்டமே ஸ்திதக 8ஆம் பாவகத்தில் இருந்தாலோ, ததா விரணோ அப்படியே புண்கள், பவேத் தேஹே உடலில் உருவாகும், கர்மஸ்தானே 10ஆம் பாவகத்திலும், அவ்யயம் விதிஹி இப்படியான விதியே. அடுத்ததாக அந்த இறுதி ஸ்லோகத்தை பார்க்கும் பொழுது மற்ற சொற்கள் என்பது இந்த 122ஆம் ஸ்லோகத்தை போலவே இருக்கிறது. கணேஷ் தத் பாட்டக் அவர்களுடைய 104ஆம் ஸ்லோகம் இந்த கர்மஸ்தானே என்பதற்கு பதிலாக 6ஆம் பாவகத்திலும் என்பதாக அந்த ஒரே ஒரு சொல் மட்டும் மாறி இருக்கிறது. எனவே இந்த ஸ்லோகங்கள் என்ன சொல்ல வருகின்றன என்பதை நாம் சிந்திக்கும் பொழுது, திரு சுரேஷ் சந்திர மிஸ்ரா அவர்களுடைய முதல் ஸ்லோகம் என்பதை பார்க்கும் பொழுது, ஒரு இயற்கை பாவர் 6ஆம் பாவகாதிபதி ஆகி லக்னத்திலோ அல்லது 8ஆம் பாவகத்திலோ இருந்தால் அவரது உடலில் 6ஆம் ராசி காலபுருஷ தத்துவப்படி எந்த உடல் பாகத்தை குறிக்கிறதோ அங்கே புண்கள் உருவாகும் என்பதாக சொல்கிறது. திரு தாராச்சந்திரா மற்றும் கிரிதாரி லால் அவர்களுடைய ஸ்லோகத்தை பார்க்கும் பொழுது 122வது ஸ்லோகம், 6ஆம் பாவகாதிபதி ஒரு இயற்கை பாவராக இருந்து லக்னத்திலோ அல்லது 8ஆம் பாவகத்திலேயோ இருந்தால் உடலில் புண்கள் உருவாகும். 10ஆம் பாவகத்தில் இருந்தாலும் இது போல புண்கள் உருவாகும். ஆனால் எந்த இடத்தில் புண்கள் உருவாகும் என்பதை இந்த
முதல் 2 ஸ்லோகங்களும் சொல்லவில்லை. அதே போல 3வது ஸ்லோகத்தை பார்க்கும் பொழுதும் எந்த இடத்தில் புண்கள் உருவாகும் என்பதை சொல்லவில்லை. அதாவது முதல் ஸ்லோகம் அதாவது சுரேஷ் சந்திர மிஸ்ரா அவருடைய ஸ்லோகம் சொல்கிறது ஷஷ்டராசி ஷமாக்ஸ்ருதே என்ற சொல்லின் மூலம். எனவே காலபுருஷ தத்துவப்படி என்பதை புரிந்து கொள்ளலாம். ஆனால் இந்த தாராச்சந்திரா கிரிதாரிலால் மற்றும் கணேஷ் தத் பாட்டக் அவர்களுடைய ஸ்லோகங்கள் சொல்லவில்லை. எனவே 6ஆம் பாவகாதிபதி ஒரு இயற்கை பாவராக இருந்து லக்னத்திலோ அல்லது 8ஆம் பாவகத்திலேயோ இருந்தால் உடலில் புண்கள் உருவாகும். 6ஆம் பாவகத்தில் இருந்தாலும் இதே போன்றே புண்கள் வரும் என்பதாக இந்த கணேஷ் தத் பாட்டக் அவர்களுடைய ஸ்லோகங்கள் சொல்கின்றன. எனவே சென்ற பக்கத்தில் பார்த்த ஸ்லோகத்துடன் ஒப்பிடும் பொழுது இவையெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே பொருளை சொன்னாலும் பல வேறுபாடுகள் இருப்பதை பார்க்க முடிகிறது. எனவே இந்த 3 ஸ்லோகங்களும் 6ஆம் பாவகாதிபதி பாவராக இருந்தால் மட்டுமே இந்த விதி செயல்படும் என்பதாக சொல்கின்றன. சென்ற பக்கத்தில் பார்த்த ஸ்லோகம் அதை பற்றி சொல்லவில்லை. 2வது முக்கியமான வேறுபாடு என்பது 6ஆம் இடத்தில் ஆட்சியாக இருந்தால் என்பதை ஒரு சில ஸ்லோகங்கள் பேசவில்லை. எனவே லக்னத்தில் இருந்தாலோ 8ஆம் பாவத்தில் இருந்தாலோ என்பது சொல்லப்படுகிறது. ஆனால் 6ஆம் பாவத்தில் ஆட்சியாக இருந்தால் என்பதை இந்த முதல் 2 ஸ்லோகங்கள் சொல்லவில்லை. 3வது ஸ்லோகம் சொல்கிறது. 2வது ஸ்லோகம் என்பது 10ஆம் பாவகத்தில் இருந்தாலும் இது போன்ற விதிகள் இதே போன்றே புண்கள் வரும் என்பதாக சொல்கிறது. அந்த மற்ற 3 ஸ்லோகங்களும் அதை சொல்லவில்லை. இவற்றையெல்லாம் ஒன்றாக சேர்த்து பொருத்தி பார்க்கும் பொழுது என்னுடைய புரிதல் என்பது எப்படி இருக்கிறது என்றால், முதன்மையாக இந்த 6ஆம் பாவகாதிபதி பாவராக இருக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான கருத்து என்பதை நான் இந்த 4 ஸ்லோகங்களையும் சேர்த்து பார்க்கும் பொழுது புரிந்து கொள்கிறேன். அதே போல 6ஆம் பாவகம், லக்னம், 8 இந்த 3இல் இருந்தாலும் இந்த விதி பொருள்படும். எனவே இந்த 6ஆம் பாவகாதிபதி 6இல் இருந்தாலும் சரி, லக்னத்தில் இருந்தாலும் சரி, 8இல் இருந்தாலும் சரி, 6ஆம் பாவகம் காலபுருஷ தத்துவப்படி எந்த ராசியில் வருகிறதோ அது குறிக்கின்ற உடல் பாகத்தில் புண்கள் இருக்கும் என்பதாக இந்த 4 ஸ்லோகங்களையும் சேர்த்து ஒரு சேர நான் புரிந்து கொள்கிறேன். எனவே இந்த இயற்கை பாவர் என்ற ஒரு கூடுதல் கருத்தை மட்டும் நான் சென்ற பக்கத்தில் பார்த்த 2வது ஸ்லோகத்துடன் சேர்த்து புரிந்து கொள்ள முயற்சிக்கிறேன். மற்றபடி இந்த 10ஆம் பாவகத்திலும் இது போன்ற கருத்து என்பது பொதுவாக 10ஆம் பாவகத்தில் 6ஆம் அதிபதி இருப்பது என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக கருதப்படாது. எனவே அந்த விதி என்பதும் சரியானதில்லை என்பது என்னுடைய கருத்து. ஆனாலும் இவை அனைத்தையும் நாம் கருத்தில் கொண்டு ஜாதகங்களில் பொருத்தி பார்த்தால் மட்டுமே எந்த விதி சரியாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அடுத்து நாம் ஸ்லோகங்கள் 3, 4, 5 திரு சந்தானம் அதே போல திரு கிரீஷன் சர்மா அவர்களுடைய நூல்களில் இருந்து இந்த ஸ்லோகங்களை பார்க்க முடியும். இந்த 3 ஸ்லோகங்களும் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் தாராச்சந்திரா கிரிதாரிலால் அதே போல கணேஷ் தத் பாட்டக் போன்றவர்களுடைய நூல்களிலும் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் இதே போன்றே கிடைக்கிறது. ஏவம் பித்ராதி பாவேஷாஸ் தத்தத் காரக சம்யுதாக விரணாதிப யுதாச்சாபி ஷஷ்டாஷ்டம யுதா யதி தேஷாம் அபி விரணம் வாச்சியம் ஆதித்யேன சிரோ விரணம் இந்து நாச்ச முகே கந்தே பௌமேன ஞேன நாபீஷு குருனா நாசிகாயாம் ச பிருகுனா நயனே பதே ஷனினா ராகுனா குக்ஷௌ கேதுனா ச ததா பவே. ஏவம் இப்படியாக பித்ர ஆதி அப்பா முதலான உறவுகளை குறிக்கின்ற பாவகங்கள். எனவே 4ஆம் பாவகாதிபதி, 7ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி என்பதாக இந்த உறவுகளை குறிக்கின்ற பாவகங்கள் என்பதாக இந்த பித்ர ஆதி, பித்ர என்றால் அப்பா, ஆதி என்றால் முதலான, எனவே மற்ற உறவுகளை குறிக்கின்ற பாவ ஈஷாஸ் பாவகாதிபதிகள் தத்தத் காரக சம்யுதாக அந்தந்த காரகர்களுடன் சேர்ந்து விரண அதிப 6ஆம் பாவகாதிபதியுடன் யுதாஸ்ச அபி சேர்ந்து இருந்தால் ஷஷ்ட அஷ்டம யுதா யதி, ஷஷ்ட என்றால் 6, அஷ்டம என்றால் 8, ஒருவேளை அல்லது 6 அல்லது 8ஆம் பாவகங்களில் சேர்ந்து இருந்தால் தேஷாம் அபி
தேஷாம் என்ற சொல்லுக்கு அவர்களுக்கும் என்ற பொருள் வரும். அவர்களுக்கும் அப்பி என்றால் நிச்சயமாக என்பதாக அவர்களுக்கும். விரணம் வாச்சியம், விரணம் புண்கள், காயங்கள், வெட்டுகள், வாச்சியம் என்றால் சொல்லப்பட வேண்டும். ஆதித்யேன சூரியன் என்றால் ஆதித்யா என்பது சூரியனை குறிக்கும். எனவே சூரியன் ஒருவேளை இந்த 6ஆம் பாவகாதிபதியாகி இது போன்ற 6-8ஆம் பாவங்களில் இருந்தாலோ, அல்லது சூரியன் மற்ற ஒரு அதிபதியாகி அந்த 6-8ஆம் பாவங்களுடன் தொடர்பு பெற்று இருந்தாலோ. எனவே இந்த விளக்கத்திற்குள் நாம் அடுத்து பார்ப்போம். எனவே இந்த ஸ்லோகம் சொல்கின்ற சொற்களின் பொருளை முதலில் தேடிக்கொள்வோம். எனவே விளக்கத்திற்குள் சென்றால் நாம் இந்த சொற்களை புரிந்து கொள்வது கடினமாகும். ஷிரோ விரணம், தலையில் புண் என்பது இருக்கும். இந்து நாச்ச முகே, ஒருவேளை சந்திரன் தொடர்பு பெற முகத்தில் அல்லது வாயில். முக என்பதற்கு 2 விதமான பொருள் இருக்கிறது. ஒன்று பொதுவாக மொத்தமாக முகம் என்பதை நாம் சொல்லலாம். சமஸ்கிருதத்தில் இந்த முக என்பது வாய் என்பதாக கூட பொருள் வரும். எனவே இது முகம் அல்லது வாய் என்பதாக அதை நாம் புரிந்து கொள்ளலாம். கந்தே பௌமீன, கழுத்து, களத்தில் செவ்வாய் தொடர்பு பெற. ஞேன நாவிஷு, ஞ என்ற அந்த ஒற்றை எழுத்து புதனை குறிக்கிறது என்று பலமுறை நாம் பேசியிருக்கிறோம். எனவே ஞேன என்ற அந்த சொல்லிலிருந்து புதன் என்பது புதன் தொடர்பு பெற. நாவி என்பது வயிற்று பகுதி என்பது குறிக்கிறது. எனவே வயிற்று பகுதியில். குருனா, குருவால். நாசிக ஆயாம், நாசிக என்ற சொல்லுக்கு மூக்கு துவாரங்கள் அல்லது பொதுவாக மூக்கு என்ற பொருள் வரும். எனவே மூக்கிலும். பிருகுனா நயனே, சுக்கிரன் தொடர்பு பெற கண்களிலும். பதே சனினா, பதே என்பது கால்களை குறிக்கிறது. ஷனினா, எனவே சனி தொடர்பு பெற கால்களிலும். ராகுனா, ராகு தொடர்பு பெற. குக்ஷவ், குக்ஷ என்ற சொல்லுக்கு அடிவயிறு என்ற பொருள் வரும். ஆனால் இது வயிற்றின் மேற்பகுதி என்பதாக இல்லாமல் இந்த அடிவயிற்று பகுதியில் இருக்கின்ற அனைத்து உறுப்புகளும் வயிற்றுக்குள் உள்ளே இருக்கின்ற பகுதிகளும் என்பதாக அதை பொருள் கொள்ளலாம். எனவே அது அடிவயிறு, கர்ப்பப்பை, உடலின் உள்ளே இருக்கின்ற பகுதிகள், அதாவது அடிவயிற்றின் உள்ளே இருக்கின்ற பகுதிகள், சிறுநீரகம், மண் என்று எதெல்லாம் அந்த பகுதியில் இருக்கிறதோ அதை எல்லாமே இந்த குக்ஷவ் என்ற ஒரு சொல்லிலிருந்து புரிந்து கொள்ளலாம். கேது நாச்ச, கேது தொடர்பு பெற்றாலும் ததா பவேத், அவ்விதமே சொல்லவும். எனவே இந்த ஸ்லோகங்களில் ராகுவையும் கேதுவையும் வேறுபடுத்தவில்லை. ராகுவுக்கு என்ன பலன் சொல்லப்படுகிறதோ குக்ஷவ் என்பதை கேதுவிற்கும் சொல்கிறார். எனவே ராகு கேதுவை வேறுபடுத்தவில்லை என்பதையும் இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ளலாம். வாருங்கள் இந்த ஸ்லோகம் 3 ஸ்லோகங்களும் என்ன சொல்ல வருகிறது என்பதை அந்த விளக்கத்தில் பார்ப்போம். எனவே இந்த முதல் ஸ்லோகம் என்பதை பார்க்கும் பொழுது இப்பொழுது ஜாதகருக்கு 6ஆம் பாவகாதிபதி 6ஆம் பாவகத்திலேயே இருந்து அல்லது லக்னத்தில் இருந்து அல்லது 8ஆம் பாவகத்தில் இருந்தால் அது பாவராக இருந்தால் என்பதாக அந்த மற்ற ஸ்லோகங்கள் சொல்லின. அப்படி இருந்தால் காலபுருஷ தத்துவப்படி எந்த பாகம் வருகிறதோ அதில் புண்கள், காயங்கள், வெட்டுகள், தழும்புகள் இருக்கும் என்பதாக நாம் புரிந்து கொண்டோம். அடுத்ததாக இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது என்றால், அப்பா முதலான பாவங்களுக்கும் நீங்கள் இதே போன்ற பலனை தேட முடியும். எனவே அப்பா, அம்மா, குழந்தைகள், மனைவி அல்லது கணவன் என்று அல்லது மாமா என்பதாக மற்ற உறவுகளை நாம் எப்படி பாவகங்களை வைத்து பார்க்கிறோமோ அந்த பாவகங்களை குறிக்கின்ற அதிபதிகள் அந்தந்த காரகர்களுடன் இணைந்திருக்கின்ற தன்மையையும் கருத்தில் கொண்டு, சில நேரம் பாவகாதிபதி அப்பாவை குறிக்கின்ற பாவகாதிபதி 9ஆம் அதிபதி இந்த தன்மையில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சூரியன் இருக்கலாம். எனவே சூரியன் என்பது அப்பாவை குறிக்கின்ற ஸ்திரகாரகன் என்பதால் சூரியனை வைத்து நாம் பார்க்கலாம். அப்படி இல்லையெனில் அப்பாவை குறிக்கின்ற சரகாரகன், சரபித்ருகாரகன் என்ற கிரகம் இது போன்ற தன்மையில் இருந்தால் அப்படியும் நாம் பார்க்கலாம். எனவே பாவகாதிபதியை வைத்து அந்த உறவுகளை குறிக்கின்ற பாவகாதிபதியை வைத்து ஆராயலாம், சர மற்றும் ஸ்திர காரகர்களை வைத்து ஆராயலாம். இந்த இரண்டுமே இது போன்ற தன்மையில் இருந்தால் நிச்சயமாக அந்த பலன் இருக்கும் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் என்பதாக அந்த உறவுகளை, அப்பா முதலான உறவுகளை சொல்கின்ற பாவகாதிபதிகள்
அந்தந்த சர ஸ்திர காரகர்களுடன் இணைந்திருக்கின்ற தன்மையையும் கருத்தில் கொண்டு இந்த உறவுகளை குறிக்கின்ற அந்த அதிபதி 6ஆம் பாவகாதிபதியுடன் இணைந்திருக்க வேண்டும். எனவே லக்னத்தில் இருந்து வருகின்ற 6ஆம் பாவகாதிபதியுடன் இணைந்து 6 அல்லது 8ஆம் பாவகங்களில் சேர்ந்து இருந்தால், எனவே இந்த ஸ்லோகத்தை நாம் சற்றே முழுமையாக விளக்குகிறேன். எனவே நாம் முதலில் உறவுகளை இப்பொழுது அம்மாவை குறிக்கின்ற அதிபதி இப்போது கன்னி லக்னம் என்று எடுத்துக்கொண்டால் அம்மாவை குறிக்கின்ற கிரகம் என்பது 4ஆம் பாவகாதிபதி குரு அல்லது சந்திரன். நாம் இப்பொழுது சரகாரகனை சற்றே விட்டு விடுவோம். எனவே ஸ்திரகாரகன் சந்திரன், அம்மாவை குறிக்கின்ற 4ஆம் பாவகாதிபதி குரு. எனவே இந்த குரு அல்லது சந்திரன் 2இல் 1 கன்னி லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி சனி அல்லது ராகு. எனவே இந்த சனி அல்லது ராகுவுடன் இணைந்து குரு அல்லது சந்திரன் அல்லது இரண்டுமே 6ஆம் பாவத்தில், அதாவது கும்பராசியில் வருகின்ற அந்த பாவகத்தில் இருக்கலாம், அல்லது 8ஆம் பாவகத்தில் மேஷராசியில் வருகின்ற அந்த பாவகத்தில் இருக்கலாம். எனவே 6இல் இருந்தாலோ அல்லது 8இல் இருந்தாலோ அந்த அம்மாவிற்கும் தலையில் காயம் இருக்கும். எனவே மேஷராசி மன்னிக்கவும் காலில் காயம் இருக்கும். எனவே கும்பராசி என்பது காலபுருஷ தத்துவப்படி 6ஆம் பாவக ராசி என்பதால் காலபுருஷ தத்துவப்படி காலின் கீழ் பகுதி என்பதாக புரிந்து கொள்கிறோம். எனவே அந்த பகுதியில் காயங்கள் இருக்கும் என்பதாக சொல்லப்பட வேண்டும் என்பதாக இந்த முதல் ஸ்லோகத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். அதனை அடுத்து தேஷாம் அபிவிரணம் வாச்சியம், எனவே அந்த உறவுகளுக்கும் இது போல காயங்கள் தேட வேண்டும் என்பதாக அந்த 2வது ஸ்லோகத்தின் முதல் வரி சொல்கிறது. அதைத் தொடர்ந்து கூடுதல் ஒரு விதியாக காலபுருஷ தத்துவப்படி நாம் பார்த்தாலும் கூடுதல் விதியாக என்ன சொல்ல வருகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, எந்தெந்த கிரகங்கள் இந்த இணைவில் வருகின்றன என்பதை வைத்து ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு சிறப்புத்தன்மை என்பது சொல்லப்படுகிறது. அந்த சிறப்புத்தன்மை என்பது அந்த கிரகம் என்பது அந்த 6ஆம் பாவக அதிபதியாக வரலாம். ஒருவேளை இப்பொழுது மீன லக்னம் என்று பார்த்தால் சூரியன் என்பது 6ஆம் பாவக அதிபதியாக வரும். எனவே அந்த சூரியன், மீன லக்னத்திற்கு சூரியன் சிம்மத்தில் ஆட்சியாக இருந்து இப்பொழுது சந்திரனுடன் இணைந்திருக்கிறது என்று கொண்டால் அம்மாவிற்கு என்பதாக புரிந்து கொள்ளலாம். அல்லது சூரியன் மீன லக்னத்திற்கு சூரியன் துலா ராசியில் உழைகின்ற பாவகத்தில் இருக்கிறது, 8ஆம் பாவகத்தில் வருகிறது என்று கருத்தில் கொண்டாலும் அந்த இடத்திலும் சந்திரனுடன் இணைந்திருக்கிறது என்றால் அம்மாவிற்கு பிரச்சனை என்பதாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். சூரியன் 6ஆம் பாவகாதிபதியாக வரலாம், அல்லது அந்த 6ஆம் பாவகாதிபதியுடன் இணைந்து இருக்கின்ற கிரகமாகவும் இருக்கலாம். இப்பொழுது எடுத்துக்காட்டை சொல்கிறேன். இந்த ஸ்லோகம் புரிந்து கொள்ள சற்றே கடினமாக இருக்கும் என்று நான் கருதுவதால், இப்பொழுது நாம் கும்ப லக்னம் என்று எடுத்துக்கொண்டால் 6ஆம் அதிபதி சந்திரன். இப்பொழுது சந்திரன் மற்றும் சூரியன் இணைந்து கடகத்தில் இருக்கிறது என்று கொண்டால், இப்பொழுது சூரியன் 6ஆம் பாவகாதிபதியுடன் இணைந்திருக்கிறது, ஆனால் சூரியன் 6ஆம் பாவகாதிபதி இல்லை. எனவே பாவகாதிபதியாக இருக்கலாம் அந்த கிரகம், அப்படி எனில் அந்த 6ஆம் பாவகாதிபதியுடன் இணைந்திருக்கலாம் என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். ஒருவேளை சூரியன் 6ஆம் பாவகாதிபதியாகி அல்லது தொடர்பு பெற தலையில் போன்றிருக்கும், தலையில் காயம் ஏற்படும் அல்லது தலையில் ஒரு வெட்டு விழும் என்பதாக, அந்த சூரியன் என்பது தலையை குறிக்கிறது என்பதாக அந்த கிரக காரகத்துவத்தையும் இங்கு தொடர்பு படுத்துகிறார். சந்திரன் தொடர்பு பெற முகத்தில் அல்லது வாயில் புண்கள், தம்புகள், காயங்கள் ஏற்படும். செவ்வாய் தொடர்பு பெற கழுத்து, புதன் தொடர்பு பெற வயிற்றுப்பகுதி. எனவே இது நெஞ்சுக்கும் நாபிக்கும், அதாவது அந்த தொப்புள் கொடிக்கும் இடையேயான வயிற்றுப்பகுதி என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். குரு தொடர்பு பெற மூக்கிலும், சுக்கிரன் தொடர்பு பெற கண்களிலும், சனி தொடர்பு பெற கால்களிலும் புண் அல்லது காயம் அல்லது வெட்டு, தழும்பு போன்றவையெல்லாம் உருவாகும். ராகு தொடர்பு பெற அடிவயிறு என்பது நாம் ஏற்கனவே சொன்னது போல, அடிவயிறு என்பது நாபிக்கு கீழாக உள்ள பகுதி, வயிற்றின் உள்ளே உள்ள பகுதிகளிலும் காயம் ஏற்படும். கேது தொடர்பு பெற்றாலும் ராகுவை போலவே பலன் சொல்லவும் என்பதாக இந்த விதிகள் சொல்கின்றன. எனவே நாம் முதலில் இந்த உறவுக்கான அதிபதியை பார்க்க வேண்டும், உறவுக்கான காரகத்தையும் பார்க்க வேண்டும். அந்த காரகம் என்பது சர காரகனாகவும் இருக்கலாம் அல்லது ஸ்திர காரகனாகவும் இருக்கலாம். நீங்கள்
சரகாரகனை கருத்தில் கொள்ளவில்லை என்றால் ஸ்திரகாரகனை எடுத்துக்கொள்ளலாம். அந்த இரண்டையும் ஒரு சேர பார்த்து 6ஆம் அதிபதியுடன் இணைந்திருக்க வேண்டும். அது 6ஆம் பாவகத்தில் இருக்கலாம் அல்லது 8ஆம் பாவகத்தில் இருக்கலாம். அப்படி இருந்தால் எந்த கிரகம் தொடர்பு பெறுகிறது என்பதை வைத்து இது போன்ற பாகங்களில் அந்த உறவுக்கு காயம் இருக்கும் அல்லது புண்கள் வரும் என்பதாக நாம் இந்த ஸ்லோகத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்கலாம். எனவே முடிந்த அளவு இந்த ஸ்லோகத்தை தெளிவாக விளக்கியிருக்கிறேன் என்று கருதுகிறேன். எனவே இந்த தன்மையை ஜாதகங்களில் பொருத்தி பார்த்து அப்படியான பலன்கள் இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்தால் மட்டுமே நாம் ஒரு தெளிவான முடிவிற்கு வர முடியும். அதே போல எப்பொழுது அந்த காயங்கள் புண்கள் போன்றவை நேரிடும் என்பதை ஆராய்வதும் அடுத்து ஒரு முக்கியமான தன்மை. அதே போல பாவர தொடர்பு என்பதும் அதே போல சுபர் பார்த்தல் என்பதும் முக்கியமானது. எனவே பாபர் பார்த்தால் அதிக அளவு பாதிப்பு என்றும், சுபர் தொடர்பு கொள்ள அந்த பாதிப்பு என்பது அவ்வளவு இருக்காது என்பதாகவும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். எனவேதான் ஜாதகங்களில் முழுமையாக ஆராய்ந்து பார்த்தால் மட்டுமே இந்த விதிகள் எவ்வளவு தூரம் பயன்படுகிறது என்ற ஒரு முடிவிற்கு நாம் வர முடியும். இந்த பதிவின் இறுதி ஸ்லோகமாக நாம் ஸ்லோகம் 6 பார்ப்போம். இந்த ஸ்லோகம் திரு சந்தானம் மற்றும் கிரீஷன் சர்மா அவர்களுடைய நூலில் இருக்கிறது. அதே போலவே திரு தாரச்சந்திரா கிரிதாரிலால் மற்றும் திரு கணேஷ் தத் பாட்டக் அவர்களுடைய நூலிலும் இந்த ஸ்லோகம் என்பது அப்படியே காண கிடைக்கிறது. லக்னாதிபக குஜஷேக்த்ரே புதபே யதி சம்ஸ்திதக யத்ர குத்ர ஸ்திதோ ஞேன வீக்ஷிதோ முக ருக்ப்ரதக என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. லக்னாதிபக லக்னாதிபதி குஜ ஷேக்த்ரே, குஜ என்பது செவ்வாயை சொல்கிறது, ஷேத்ரே செவ்வாயின் வீட்டிலோ செவ்வாயின் இடத்திலோ. எனவே லக்னாதிபதி மேஷம் அல்லது விருச்சிகத்தில் வருகின்ற பாவங்களில் இருந்தாலோ, புத பே, புத என்பது புதனை சொல்கிறது, பே அல்லது ப என்ற அந்த ஒற்றை எழுத்து ராசி என்பதை சொல்கிறது அல்லது பாவகம் என்பதை சொல்கிறது. இதையும் நாம் இந்த 3ஆம் அத்தியாயத்தில் பார்த்தோம். மன்னிக்கவும், 4ஆம் அத்தியாயத்தில் இந்த சொல் பலமுறை பயன்பட்டது. எனவே இது புதனின் ராசிகள். எனவே லக்னாதிபதி ஒருவேளை செவ்வாயின் ராசிகளிலோ அல்லது புதனின் ராசிகளிலோ யதி சம்ஸ்திதக நிலை பெற்று இருந்தால், யத்ர குத்ர ஸ்திதோ எந்த இடத்தில் இருந்தும், யத்ர குத்ர என்றால் புதன் எங்கிருக்கிறது, புதன் என்பது பின்பு வருகிறது. யத்ர குத்ர ஸ்திதோ என்றால் எந்த இடத்தில் இருந்து பார்த்தாலும் சரி. சில நேரம் புதன் லக்னாதிபதியாகி பார்க்கிறது என்றெல்லாம் நாம் கருதலாம். ஒருவேளை நான் ராசி பார்வையை கருத்தில் கொள்வதால் இப்பொழுது கன்னி லக்னம் என்று எடுத்துக்கொள்வோம் அல்லது மிதுன லக்னம் என்று எடுத்துக்கொள்வோம். இப்பொழுது எனவே இரண்டுக்கும் புதன் லக்னாதிபதி. இந்த இரண்டில் ஏதேனும் ஒரு இடத்தில் லக்னத்திலேயே இருக்கிறது என்று கொண்டால், இப்பொழுது கன்னி லக்னம் என்று எடுத்துக்கொண்டு புதன் கன்னியிலே இருக்கிறது. அப்பொழுது புதன் ராசி பார்வையால் மிதுனத்தை பார்க்கும். எனவே இப்படியும் நாம் கருத்தில் கொள்ளலாம். அல்லது இப்பொழுது கன்னி லக்னம், புதன் என்பது மிதுனத்தில் இருக்கிறது என்றாலும் லக்னாதிபதி புதனின் ராசியில் இருக்கிறது, புதன் அதே இடத்தில் இருக்கிறது என்பதால் புதன் அதை பார்க்கிறது என்று கூட கொள்ளலாம். இப்பொழுது நாம் மேஷ லக்னம் என்று எடுத்துக்கொண்டாலும் செவ்வாய் அதே இடத்தில் இருக்கிறது, அல்லது விருச்சிக லக்னம் என்றாலும் செவ்வாய் அதே இடத்தில் இருந்து புதன் அதை பார்க்கிறது என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது செவ்வாய் சென்று மிதுனம் அல்லது கன்னியில் இருந்தாலும் சரி. எனவே முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது லக்னாதிபதி புதனின் ராசியில் இருக்கிறதா அல்லது செவ்வாயின் ராசியில் இருக்கிறதா. இந்த இரண்டில் எந்தேனும் ஒரு கிரகத்தின் ராசியில் இருந்து அந்த லக்னாதிபதியை புதன் பார்க்க வேண்டும், அவ்வளவுதான். இப்பொழுது சனி என்று எடுத்துக்கொண்டாலும், இப்பொழுது சனி லக்னாதிபதி மகர லக்னம், சனி சென்று விருச்சிகத்தில் இருக்கிறது, ரிஷபத்தில் இருந்து புதன் பார்க்கிறது என்பதாகவும் நாம் இதை பார்க்கலாம். எனவே இந்த இரண்டு நிலைகள், ஒன்று லக்னாதிபதி புதனின் ராசியில் இருக்க வேண்டும் அல்லது செவ்வாயின் ராசியில் இருக்க வேண்டும்.
இரண்டாவது நிபந்தனை, ஏதேனும் ஒரு இடத்திலிருந்து புதன் அதை பார்க்க வேண்டும். யத்ர குத்ர ஸ்திதோ ஏன வீக்ஷிதோ, அதன் பார்த்தால், நான் பார்த்தால் என்பதை ராசி பார்வையாகவும் பார்க்கிறேன். நீங்கள் கிரக பார்வை என்று மட்டுமே சிந்திக்க விரும்பினால் புதனுக்கு 7ஆம் பார்வை மட்டுமே இருக்க வேண்டும் என்பதால் நீங்கள் அதை 7ஆம் பார்வையாக கணக்கில் கொள்ளலாம். ராசி பார்வை என்று பார்த்தால் ராசி பார்வையை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். முக ருக், முக என்ற சொல் முகத்தை குறிக்கும் அல்லது வாயை குறிக்கும் என்பதை பார்த்திருந்தோம். ருக் என்பது நோயை சொல்கிறது. ரோக் என்ற சொல்லை போல ருக் என்பது நோயை குறிக்கிறது. பிரதக என்றால் தருகிறது. எனவே இந்த ஸ்லோகம் சொல்ல வருகின்ற கருத்து என்பது மிகவும் எளிமையானது. எனவே எந்த ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி செவ்வாயின் ராசியிலோ அல்லது புதனின் ராசியிலோ இருந்து புதன் லக்னாதிபதியை எந்த ஒரு இடத்தில் இருந்து பார்த்தாலும் அந்த ஜாதகருக்கு முகம் அல்லது வாய்ப்பகுதியில் புண்கள், நோய் போன்றவை வரும். இந்த விதி என்னுடைய ஜாதகத்திலேயே பொருந்துகிறது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். கன்னி லக்னமாகி புதன் மிதுனத்தில் இருக்கிறது. எனவே லக்னாதிபதி புதனின் ராசியிலேயே இருக்கிறது. புதன் அதை பார்க்கிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே புதன் தான் லக்னாதிபதி. எனவே அந்த இடத்தில் எனக்கு வாயில் புண்கள் அடிக்கடி வருவது சிறு வயதிலிருந்தே தொடர்ந்து வருகிறது. எனவே இது என்னுடைய ஜாதகத்தில் இந்த விதி பொருந்தியிருக்கிறது. உங்களுக்கு தெரிந்து மற்ற ஜாதகங்களில் இந்த விதி பொருந்தியிருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கலாம். எனவே மிகவும் எளிமையான ஒரு விதி. இதை நீங்கள் பயன்படுத்தி பார்த்து இந்த விதி பொருந்தியிருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கலாம். இத்துடன் இந்த 6ஆம் பாவகம் பற்றிய இந்த முதல் பதிவை நாம் நிறைவு செய்வோம். இந்த பதிவில் பராசரர் முக்கியமான ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருந்தார். குறிப்பாக இந்த 6ஆம் பாவகாதிபதி 6ஆம் பாவகத்திலேயே இருத்தல் அல்லது லக்னத்தில் இருத்தல் அல்லது 8இல் இருத்தல் என்பது காலபுருஷ தத்துவப்படி அந்த உடல் பாகத்தில் பிரச்சனைகள் இருக்கும். அதே போல எந்த கிரகம் என்பது தொடர்பு கொள்கிறது. சூரியன் இருந்தால், சந்திரன் இருந்தால், அதே போல ஒவ்வொரு கிரகம் என்பதை வைத்து ஒரு குறிப்பிட்ட உடல் பாகத்தில் அந்த பிரச்சனை அல்லது நோய், புண்கள், காயங்கள் போன்றவை ஏற்படும் என்பதாகவும் இந்த விளக்கம் சொன்னது. அதே போல லக்னாதிபதி புதன் அல்லது செவ்வாயின் வீடுகளில் இருந்து புதன் எந்த ஒரு இடத்திலிருந்து அந்த புதன் அந்த லக்னாதிபதியை பார்த்தாலும் அந்த இடத்தில் வாயில் புண்கள் உருவாகும் என்பதாக அந்த இறுதி ஸ்லோகம் சொன்னது. என்னுடைய வேண்டுகோள் என்னவெனில், நீங்கள் இதையெல்லாம் ஜாதகங்களில் பொருத்தி பார்த்து எவ்வளவு தூரம் பொருந்தி இருக்கிறது என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான கருத்து என்பது, இந்த 6ஆம் பாவகம் பற்றிய இந்த அத்தியாயம் முழுவதிலுமே நாம் பொதுவாக புரிந்து வைத்திருக்கின்ற இந்த இப்பொழுது 6ஆம் பாவகாதிபதி 8இல் இருந்தால், 12இல் இருந்தால் இந்த விபரீத ராஜயோகம் என்று ஒன்று செயல்படும் என்பதாக நாம் பல முறைப்படுத்தியிருக்கிறோம். விபரீத ராஜயோகம் என்பது சொல்லப்படுகிறது. அதை பிறகு வருகின்ற யோகங்கள் என்பதை நாம் பார்க்க முடியும் அந்த அத்தியாயத்தில். ஆனாலும் அந்த விபரீத ராஜயோகம் அல்லது விபரீத யோகம் அல்லது 6ஆம் அதிபதி 8இல் இருத்தல் 12இல் இருத்தல் என்பது ஒரு நன்மையான தன்மை என்பதாக நாம் கருதினாலும், பராசரர் நோய்களை பற்றி சொல்லும் பொழுது அது ஒரு நன்மை தருகின்ற அமைப்பு இல்லை என்பதை சொல்லி வருவதை இந்த அத்தியாயம் முழுவதிலுமே நாம் பார்க்க முடிகிறது. அதே போல 6ஆம் அதிபதி 6இல் இருத்தல் என்பது குறிப்பாக பாவர்கள் 6ஆம் அதிபதியாகி அந்த 6ஆம் பாவத்திலேயே இருத்தல் என்பதும் ஒரு நன்மையான அமைப்பு என்று பெரும்பாலும் நாம் கருதுவதை பல முறை நான் கேட்டிருக்கிறேன். இப்பொழுது சனி 6ஆம் பாவகாதிபதி அங்கேயே இருந்தால், சிம்ம லக்னம், சனி 6ஆம் பாவகாதிபதி மகரத்திலேயே இருக்கிறது என்றால், இப்பொழுது 6இல் சென்று மறைந்து விட்டது, ஆட்சியாக இருக்கிறது. சனிக்கு 6ஆம் பாவம் ஒரு சிறப்பான அமைப்பு என்பதாகவும் நாம் கருதுவதை பார்க்க முடிகிறது. ஆனாலும் பராசரர் நோய்களை பற்றி பேசும் பொழுது 6ஆம் பாவகாதிபதி 6ஆம் பாவகத்திலேயே இருத்தல் என்பதை ஒரு நல்ல அமைப்பாக பராசரர் சொல்லவில்லை என்பதையும் நாம் இந்த 6ஆம் பாவகம் பற்றிய ஸ்லோகங்களில் பார்க்க முடிகிறது. எனவே இந்த விபரீத யோகம் அல்லது விபரீத ராஜயோகம் என்பது நோய்களை தடுக்கவில்லை என்பது ஒரு முக்கியமான கருத்து. அதே போல
இந்த 6ஆம் பாவகாதிபதி 6லேயே இருத்தல் என்பதும் நோய்களை பொறுத்தவரையில் ஒரு பெரிய நன்மையான அமைப்பு இல்லை என்பதும் இங்கு இந்த முதல் பதிவில் நாம் பார்த்த ஸ்லோகங்களிலும் அந்த தன்மை பேசப்படுகிறது. எனவே 6ஆம் அதிபதி 6லேயே இருந்தாலும் காலபுருஷ தத்துவப்படி அல்லது எந்த உடல் பாகத்தில் எந்த கிரகம் தொடர்பு கொள்கிறது என்பதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த 6ஆம் பாவகாதிபதி 6லேயே இருத்தல் என்பதற்கு விதிவிலக்கு தரப்படவில்லை என்பதையும் நாம் இங்கு சிந்திப்பது இன்றியமையாதது. எனவேதான் இந்த ஸ்லோகங்களை நாம் சற்றே கூர்ந்து கவனிக்கும் பொழுது நாம் சிந்திக்கின்ற அல்லது நாம் புரிந்து வைத்திருக்கின்ற பல விதிகள் கேள்விக்குள்ளாவதை பார்க்க முடிகிறது. எனவே இதை சற்றே கூர்ந்து கவனித்து ஜாதகங்களில் பொருத்தி பார்த்து பிறகு நாம் ஒரு முக்கியமான ஒரு முடிவிற்கு வர முடியும் என்பதையும் நான் இங்கு சொல்ல விரும்புகிறேன். அதே போல பராசரர் இந்த மாமா போன்ற பல்வேறு ஆதிபத்தியங்களை சாபத்னி மாதரம், அதாவது சித்தி, அப்பாவின் 2ஆம் மனைவி போன்றவர்கள் எல்லாம் இந்த 6ஆம் பாவத்திற்கு சொல்லியிருந்தாலும் பெரும்பாலான பலன்கள் இந்த நோய், எதிரி, அதே போல காயங்கள் போன்றவற்றை சுற்றி இந்த 6ஆம் பாவக அத்தியாயம் அல்லது ஸ்லோகங்கள் என்பவை அமைந்திருக்கின்றன என்பதையும் இங்கு சொல்ல விரும்புகிறேன். எனவே மற்ற உறவுகளை பற்றிய விதிகளுக்கு நாம் மற்ற அத்தியாயங்களில் சென்று பொதுவான பலன்கள் என்பதை தேடி பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அத்தியாயம் முழுவதுமே நோய், எதிரி, அதே போல புண்கள், காயங்கள், வெட்டுகள் போன்றவற்றை பற்றியே இருக்கப் போகிறது. இத்துடன் நான் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். என்னுடன் இணைந்து நீங்கள் அனைவரும் இந்த பிருகத் பராசர ஹோர சாஸ்திரம் என்ற ஒரு முக்கியமான மூல நூலை கற்கின்ற இந்த முயற்சியில் இணைந்து தொடர்ந்து பயணித்து வருவதற்கு மிக்க நன்றி. வாருங்கள், தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.